ஹலோ குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நம்ம காலைல டிஃபன் வந்து அரிசி மாவு புட்டு பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து மிக்சியிலே அரைச்சி ஜெலிச்சு வச்சுருக்கோம். இது ஃப்ரெஷ்ஷான மாவில் பண்ணும்போது புட்டு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் ஆவி கட்டிடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஒயிட் கிளாத்தில் அரைச்ச மாவை ஆவி கட்டி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆவி கட்டியாச்சு. இப்போ ஆவி கட்டின மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஆவி கட்டின மாவை உடச்சி விட்டுக்கலாம். மாவை உடச்சி விட்டுட்டு உப்பு கலந்த தண்ணியை தெளித்து தெளித்து கொஞ்சமாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது மாதிரி தண்ணி தெளித்து பிசைஞ்சாச்சு. இப்போ மறுபடியும் அதே கிளாத்தில் ஆவி கட்டிடலாம். திரும்பவும் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் சர்க்கரை சேர்த்து ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். ஏன்னா இது சர்க்கரை ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் பொடி பண்ணிக்கலாம். இப்போ 2வது தடவையும் 10 நிமிஷம் ஆவி கட்டியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இப்போ துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பொடி பண்ண சர்க்கரை, நெய் உருக்கி ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ.